அண்மைச் செய்தி. 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள தகவல்களை பதிவு பண்ணலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய வளிமண்டல சுழற்சி அடுத்த 36 மணி நேரத்திற்குள்ளாக அந்த வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாக்கக்கூடும் எனவும், இது அதற்கு அடுத்த தினங்கள்ல மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக இலங்கை கடலோர பகுதியில் நெருங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கூடிய நிலையில தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி லட்சத்தீவு பகுதிகளில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுவதாகவும், அது இன்று தெற்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. 2 கடல் பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழக பகுதிக்குள்ளாக மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறாங்க. 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழக பகுதிகளுக்குள்ளாக இந்த மழையினுடைய தீவிரத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய காரணிகளாக வளிமண்டல சுழற்சி உள்ளிட்டவைகள் அமையும். அதனுடைய தொடர்ச்சியாக அது வலுப்பெறும் பட்சத்தில் புயல் வரையிலும் அது வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையில இன்றைய தினம் நமக்கு வங்கக்கடல் நிலவக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக இந்த வளிமண்டல சுழற்சி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது அடுத்த 36 மணி நேரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சியினால் உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை நெருங்கும் பொழுது மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருப்பதன் காரணமாக காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைவாக இருக்கும் எனவும், மழையினுடைய தன்மை தீவிரமடையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இது புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் தான் காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் தற்போதைய நிலைப்படி இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மட்டுமே தமிழக கடலோர பகுதிகளிலும் இலங்கை கடலோர பகுதிகள் நெருங்கும் என சொல்லப்பட்டிருக்கு. இதனால தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் அதிக அளவில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக இன்றிலிருந்து வரக்கூடிய 12ஆம் தேதி வரையிலும் நமக்கு மழையினுடைய தன்மை தீவிரமாக இருக்கும் எனவும், உச்சபட்சமாக 12ஆம் தேதி மிக கனமழை என்ற அளவில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும், அதை தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு நமக்கு வரக்கூடிய 15ஆம் தேதி வரையிலும் நீடிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 7 தினங்களுக்கு தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நாளைய தினம் 10ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக 11ஆம் தேதி வரையிலும் டெல்டா மற்றும் டெல்டாவை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும், 12ஆம் தேதி வாக்கில் இந்த மழைக்கான வாய்ப்பு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் என கடலோர மாவட்டங்கள் மீது படர்ந்திருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. 13ஆம் தேதியிலிருந்து சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழை தொடரும் என அறிவிப்பை வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. அதாவது 12ஆம் தேதி வாக்கில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது கரையை நெருங்கி இருக்கும். அந்த நேரங்களில் அதனுடைய சுழற்சியின் காரணமாக வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய அந்த மலை மேகங்கள் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய வங்கக்கடல் வழியாக தமிழக கடலோர பகுதிகளில் இருக்கும். அந்த நேரத்தில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது மழையினுடைய தன்மை கனமழை என்ற அளவில் தீவிரமடையும் எனவும் வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. 12ஆம் தேதி வாக்கில் நமக்கு கனமழைக்கான தீவிரத்தன்மை மேலும் அதிகரிக்கும் எனவும், 13ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும் 14ஆம் தேதி இந்த மாவட்டங்கள் மட்டுமில்லாது உள் மாவட்டங்களிலும் இதோடைய மழைத்தன்மை தீவிரமடையும் என சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து 15ஆம் தேதி வரையிலும், அதாவது 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் நீடிக்கும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க.